இப்போ வளைகுடா பகுதியில் நடக்கிற ஈரான் சம்பந்தப்பட்ட போர் காரணமா உலகமே கொஞ்சம் பதற்றமா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒரு முக்கிய கடல் பாதை இருக்கு. உலகத்துல வரும் எண்ணெயில ஒரு பெரிய பகுதி இந்த பாதை வழியா தான் போகுது. இப்போ அது ஈரான் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டதால எண்ணெய் எரிவாயு சப்ளை ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு பிறகு என்ன ஆகுது? கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் மாதிரி ஏறுது. சில கணிப்புகள்ல ஒரு பேரல் 125 முதல் $150 வரைக்கும் போகலான்னு சொல்றாங்க. இதே வேகத்துல போனா உலக பொருளாதாரம் கூட ஸ்லோ ஆகிடும் அபாயம் இருக்கு. இந்த சூழ்நிலையில நரேந்திர மோடி பாராளுமன்றத்துல பேசும்போது நாம் எல்லாருமே ரெடியா இருக்கணும், கோவிட் டைம் மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாரு. அதுவே மக்கள் மனசுல மீண்டும் லாக்டவுன் வருமானு ஒரு பயத்தை உருவாக்கிருச்சு. அதனால இப்போ என்ன நடக்குது? மக்கள் எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெட்ரோல் பங்க் முன்னாடி நீண்ட வரிசை. லாக்டவுன் வருதான்னு சோஷியல் மீடியால பேச்சு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் அதிகாரப்பூர்வமா லாக்டவுன் அறிவிப்பு எதுவுமே இல்ல. இதே சமயம் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி கூட பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கு. பல தசாப்தங்கள்ல இல்லாத அளவுக்கு எனர்ஜி கிரைசிஸ் வரலாம்னு சொல்லுது. அதுக்கு அவர்கள் சொல்ற சில தீர்வுகள்: ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகப்படுத்தணும், அன்னெசரி டிராவலை குறைக்கணும், ஃபியூயல் யூசேஜை குறைக்கணும், அதாவது எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கணும், பப்ளிக் ஹாலிடேஸ் கூட அதிகப்படுத்தலாம். சில நாடுகள் இதை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியால நிலைமை என்ன அப்படின்னா, நாம 80% மேல எண்ணெயை இம்போர்ட் பண்றோம். நம்ம கையிருப்பு 5 முதல் 10 நாட்களுக்கு தான் போதும். ஐஏஎஸ் சொல்ற மாதிரி 90 நாள் ரிசர்வ் நமக்கு இல்லை. அதனால தான் எக்ஸ்பர்ட் சொல்றது இது ஒரு வார்னிங் பெல். இனிமேல் எனர்ஜி ஸ்டோரேஜ் அதிகப்படுத்தணும், ரினியூவபிள் எனர்ஜில இன்வெஸ்ட் பண்ணணும். முடிவுல சொல்லணும் அப்படின்னா, இப்போ மக்கள் மனசுல இருக்கக்கூடிய லாக்டவுன் பயம் உண்மையான அறிவிப்பை விட அன்சர்டனிட்டி காரணமா தான் அதிகமா இருக்கு. நிலைமை சீரியஸ் தான், ஆனா பேனிக் ஆகுற அளவுக்கு இன்னும் அபிஷியலா எந்த ஒரு முடிவும் வரல.